சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து கேரளா ஸ்பெஷல் கடலைக்கறி செய்ய போகிறேன். இது வந்து புட்டு, ஆப்பம், இடியாப்பம், தோசை இது கூட சாப்பிடுவாங்க. சப்பாத்தி கூடவும் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவில். கேரளா ஸ்பெஷல் கடலைக்கறி செய்கிறதுக்கு இந்த கருப்பு சுண்டைக்கடலை எடுத்திருக்கேன். கருப்பு சுண்டைக்கடலை தான் எடுக்கணும். இதை வந்து நைட்டே ஊற வச்சாச்சு. இது வந்து 250 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி, கடைசி தாளிப்புக்காக சின்ன வெங்காயம் கொஞ்சம், அப்புறம் ஒரு 12 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கெட்டியான தேங்காய் பால் ஃபைனலாக ஊற்றுறதுக்கு. இதை தாளிக்கிறதுக்கு தேங்காய் நல்லா தாளிக்கணும். அதுக்கு மசாலாக்கள் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். கடலைக்கறி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கடலையை வேக வச்சுக்கிறணும். கடலை போட்டு இருக்குன்னா ஒரு வெங்காயம் போடணும். பொடிசான இருக்குன்னா ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி பழம், இந்த கடலைக்கு தேவையான உப்பு போட்டு தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 400 கிராம் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வச்சுக்கிறேன். விசில் போட்டு 5 நிமிஷம். இந்த கடலை வேக வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. ஸ்டீம் அடங்கிடுச்சு. திறந்து எடுத்துக்கிடுவோம். 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம். இந்த மாதிரி நல்லா நசுங்கிற மாதிரி வெந்திருக்கணும். இதில் வந்து ஒரே ஒரு கரண்டி அள்ளி அதை மசாலா அரைக்கிறதுக்கு வச்சுக்கிறோம். ஒரு கரண்டி வந்து அரைச்சி அதில் சேர்க்கணும். இது இருக்கட்டும். காய வச்சாச்சு. இது நல்லா காயட்டும். காய்ச்சதும் கொஞ்சம் இது எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு பூண்டை சேர்த்துக்கிறோம். இது நல்லா ரோஸ்ட் ஆகின பின்னாடி ஒரு பெரிய வெங்காயம் பொடிசான இருக்கிறதையும் சேர்க்கணும். இது நல்லா வதங்கட்டும். ஒரு ஆறு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். பூண்டு செவந்துருச்சு. இதிலே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசான இருக்கிறதையும் சேர்த்து இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கணும். இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு அதோட காஷ்மீரி சில்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கிடுவோம். இப்போ அது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த வேக வச்ச கடலைக்கறியை அதில் ஊற்றிக்கிடுவோம். நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த அரைச்ச கொண்டக்கடலையும் அதில் சேர்த்துக்குவோம். இது நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா பார்த்து போட்டுக்கலாம். 2 கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நீ கடுகு நம்பருக்கு போட்டுக்கிறோம். கடுகு வெடிச்சிருச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடிசா நறுக்கியிருக்கேன். இதை சேர்த்துக்கிறோம். இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். இன்னைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வந்துருக்கு. கருவேப்பிலையும் சேர்த்து இதில் ஊற்றிக்கிறோம். கொட்டியாச்சு. இன்னும் ஒரு கொதியில் கெட்டியான தேங்காய் பால் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணணும். இப்போ நல்லா அந்த தேங்காய் எண்ணெயோட நல்ல மணமாக இருக்குது. ஃபைனலாக இந்த கெட்டியான தேங்காய் பால் ஊற்றணும். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஆறுனதும் பவுலில் மாற்றிக்கிறோம். இப்போ சுவையான கடலைக்கறி ரெடி ஆகிருக்குல, அதை பவுலில் மாற்றிக்கிடுவோம். சுவையான கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப கலக்கலாக இருக்கும். சுவையான கேரளா ஸ்பெஷல் கடலைக்கறியை என் மருமக வந்து டேஸ்ட் பண்ணுவாங்க சப்பாத்தி கூட. சூப்பராக இருக்குது. கடலைக்கறி வந்து கடலை மாதிரியே இருக்குது. இது கேரளாவோட ஸ்பெஷலு. கேரளாவுக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே பார்க்கும்போது குழம்பெல்லாம் பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது. எல்லாமே ஆட் ஆகிருக்கு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்பாத்தியோடு வச்சு தொட்டு சாப்பிடும்போது
சூப்பராக இருக்குது. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் புட்டுக்கு ஆப்பம் இதுக்கெல்லாம் செய்கிற கடலைக்கறியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். வணக்கம்.